தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏன்பா கரூர் மக்களுக்கு நீங்கள் ஆறுதல் கூட சொல்லலை? என்னப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க, அவங்க கூட நிற்க மாட்டேங்கிறீங்களே, உங்களை பார்க்க தானே வந்தாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா நேற்று விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாரு, 16வது நாள் காரியம் முடியட்டும்னு காத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா 16வது நாள் காரியம் வரைக்கும் அந்த குடும்பம் ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, நாங்களும் அவங்களோட துக்கத்தில் இருக்கோம், வழிகளோடு இருப்பாங்க, அதனால நாங்கள் இது சம்மந்தமாக பேசலை. கேட்குறவன் கேனப்பையனா கேப்பையிலையும் நெய் வெடியுதுன்னு வாங்கலாம். இவன்லாம் இப்படி சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டு சகிச்சு போகிற கூட்டமாக இருக்குது பாருங்கள். அப்போ கூட பத்திரிக்கையாளர் எதிர்த்து கூட கேட்க மாட்டேங்கிறான். இதே அண்ணன் சீமானா இருந்தால் நோண்டி நோண்டி கேட்குறாங்க, திருப்பி திருப்பி கேட்குறான் கேட்ட கேள்வியே. அவர் அப்படி ஒரு பதில் சொல்கிறாரு, எல்லா பேரும் சும்மா அப்படியே காட்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கானே தவிர ஒருத்தன் கூட என்னையா இது கூமுட்டத்தனமாக இருக்குது, கோமாளித்தனமாக இருக்குது, 16 நாள் கழிச்சு தான் நாங்கள் பேசுவோம், அது வரைக்கும் துக்கமாக இருக்கோங்கிற நீ ஒருத்தன் கூட கேட்கல. அவர் சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் எங்கள் உறவுகள் எங்களோட மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். எங்கடா இருந்தீங்க? எந்த மக்களோடு இருந்தீங்க? என்ன உறவுகள் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் தான் பெரியாரின் கொள்கை தலைவனாச்சே, பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கிட்டேன், உங்களுக்கெல்லாம் உறவுகள்லாம் பேசுகிறீங்க. எங்கள் மக்களோடு இருப்பேன். என்னைக்கு நீ மக்களோடு இருந்தீங்க? மக்களோட எப்போ இருந்தீங்க? செத்து கிடந்தப்போ கூட இல்லையா மக்களோட? நீங்கள் கேட்டால் 16வது நாள் காரியம் அது முடிகிற வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், இதெல்லாம் வலியோடு இருக்கிறோம். அப்போ 16 நாள் வலியோடு இருப்போம், 17வது நாள் மகிழ்ச்சி ஆயிடுவியா? அப்பனா அப்போ 16வது நாள் முடிகிறதுக்குள்ளே எதுக்கு கள்ளக்குறிச்சிக்கு போனார் உங்கள் தலைவர் விஜய்? எதுக்கு போனார்? இந்த 16 நாள் காரியம் வரைக்கும் எங்கள் குடும்பம் மாதிரி அது நாங்கள் வலிகளோடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்கடா அந்த பஸ்ஸுக்கு. அப்போ அது 16வது நாள் கிடையாது, அது 17வது நாளா? ஆயுத பூஜை எப்போ நடந்துச்சு? இந்த சம்பவம் நடந்து 4வது நாள் நடக்குது. கேட்டால் 16 நாள் வரைக்கும் நாங்கள் துக்கமாக இருக்கோம். ஏன்னா வெளிப்படையாகவே அந்த பேருந்துக்கு உங்கள் வாகனங்களுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே எவ்வளவு குதூகலமாக இருந்திருப்பீங்க. அப்போ இந்த 16 நாள் காரியம் முடிகிறதுக்குள்ள எதுக்கு டேராட்டூனில் போய் பேஸ்கெட் பால் விளையாட போனார் ஆதவர்ஜுனா? எந்த பத்திரிகையாளர் அதை கேட்டான பார்த்தீங்களா? நேற்று கேட்க மாட்டேன். சரி, 16 நாள் காரியம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தான் வலியோடு இருக்கீங்களாடா, எதுக்குடா உச்சநீதிமன்றம் போனீங்க? எதுக்கு போனீங்க? அப்போ நீதிபதி ஏதாவது கேள்வி கேட்டால், இங்கே இருக்கிற எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் 16வது நாள் கழிச்சு தான் நாங்கள் பேசுவோம்னு சொல்லுவியா? அப்பனா இதையும் கேட்குறான் பாரு, பத்திரிகையாளரும் கேட்குறேன், இந்த தற்கொலை நாய்களும் கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்டா இவ்வளோ நாளாக பதில் கொடுக்கலன்னா 16வது நாள் 17வது நாள் சரி, 16 நாள் வரைக்கும் நீங்கள் துக்கமாக இருக்கீங்க, அதுக்கேண்டா மறைஞ்சு தான் இருக்கணுமா? இந்த புஷி ஆனந்த் மறைஞ்சே இருக்காப்லையே, அது எதுக்கு 16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் மறைஞ்சே இருக்கணும்னு எதுவும் ஐதீகம் இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஏன்டா பார்க்க போகலன்னு கேட்டால் இவ்வளவு பிரச்சனையா உங்களுக்கு? பார்க்க ஏன்டா போகலன்னு கேட்டால் இதே வசனத்தை விஜய் சொல்லுவாரா? சொல்ல சொல்லு பார்ப்போம். ஒரு காணொலியை போட்டு 16வது நாள் தான் நான் பேசுவேன், அது வரைக்கும் காரியம் முடிகிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப அப்படியே கனத்த இதயத்தோட இருக்கும், விஜய் சொல்ல சொல்லு. ஏன்டா பார்க்க வரலன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வரல, ஏன் புஷி ஆனந்த் வரல? ஏன் ஆதவர்ஜுனா வந்திருக்கலாமே? ஏன் ஜான் ஆரோக்கியசாமி வந்திருக்கலாமே? ஏன் வரல? சரி, அவர் வந்தால் கூட்டம் வந்துடும், திரும்ப ஒரு 80 பேர் செத்து போயிடும், அறிவட்ட முட்டாப்பாயா. திரும்பவும் 41 பேர் செத்த கூட மறந்துட்டு திரும்ப விஜய் வரட்டும், திரும்ப அந்த முட்டாப்பாயா திரும்ப வருவான். திரை கவர்ச்சியில் போதை ஏறி போய் மயங்கி கிடக்கான், வருவான், திரும்ப ஒரு 80 பேர் கூட சாவான் கூட வச்சுக்குவான். இந்த புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமியில் எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏண்டா விஜய் ஏண்டா தலைதறிக்க ஓடுனாரு அப்படின்னா, கரூர்லேருந்து ஓடி போய் திருச்சியில் விமானம் ஏறினார் அப்படின்னா அது காவல்துறை சொல்லிச்சான், நீங்கள் உடனே போயிருங்க அப்படின்னு, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சான். அதே காவல்துறை தானே சொல்லிச்சு கரூருக்குள்ள நுழையும் போது, அதே காவல்துறை தானே சொல்லிச்சு நாமக்கல்லையும் கரூர்லையும் ரொம்ப நிலமர மோசமாக இருக்குது, உள்ளே வராதிங்க, ஒரு 50-100 மீட்டர் கொஞ்சம் தள்ளி நின்னே கூட பேசுங்கன்னு சொன்னப்பெல்லாம் எங்கே போயிருந்தீங்க? இப்போ கடைசியில் பாரு என்ன சொல்ல வருவான் பாரு, ஒரு வருஷம் தேவசம் முடிட்டுன்னு வாங்க. இப்போ 16 நாள் காரியத்துக்கு வந்திருக்காங்க. இனி சொல்லுவான் பாரு, எங்கள் உறவுகளோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் மக்களோடு நாங்கள் வழிகளோடு இருக்கோம், அவங்க இறந்த அந்த துக்கம் ஒரு வருஷம் தேவசம் முடிஞ்சோடனே தான் போகும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனால தான் பாரு இந்த 20 லட்சம் ரூபாயை கொடுக்காமே வச்சுருக்காங்க. எதுக்கு தெரியுமா கொடுக்காமே வச்சுருக்கான்? கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இல்லை, நீ வழியோடு இருக்கல, நீ அவனுக்குரிய குறைந்தபட்ச அந்த ஒரு ஆறுதலாக அந்த 20 லட்சத்தையாவது நீ கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல தெரியுமா? கொடுத்துட்டு அவங்க திரும்ப பிறண்டு பேசிடுவாங்க. அது வரைக்கும் தளபதின்வான், அது வரைக்கும் எங்கள் அண்ணன்வான், 26 வருஷமாக காதலிக்கிறேன் வாழ்க எல்லாமே சொல்லுவாளுங்க. அந்த 20 லட்சத்தை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், பிறண்டு வாங்கிக்கிற கதை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல.
ஒருவேளை 17வது நாள் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா 16ஆம் நாள் வரைக்கும் வந்து ரொம்ப துக்கமாக இருக்காங்கல்ல, அதனால 17வது நாள் போய் அந்த துக்கம் போயிரும்ல. 16வது நாள் நைட்டு 12 மணியோட துக்கம் போயிடும். அப்புறமா போய் இந்த 20 லட்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தா கூட இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காராம், தளபதி மேல எந்த தப்பும் இல்லை, காவல்துறை தான் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது யார் பேரில் அந்த வழக்கு போட்டிருக்காங்களோ அவருடைய மகனோ மகளோ இறந்துருக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த குடும்பத்தோடய இல்லையா 7 வருஷமா அந்த குடும்பத்தோடய அவர் இல்லையா. அப்போ அந்த 20 லட்சத்தை ஆட்டையை போட மேற்கொண்டு அவங்க கிட்ட இந்த பணத்தை வச்சு பணம் வாங்க, இந்த குடும்பத்திலே சம்பந்தப்படாத அந்த குடும்பத்துக்கு கணவனாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தோடைய உறவுல இல்லாத ஒருத்தன் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறான்னா இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க பாரு. இவங்க எவ்வளவு கேணத்தனமா வழி நடத்துறாங்கன்னு பாருங்க. அவன் யாரும் என்னன்னே தெரியாம என் மகன் தான் என் மகதான் சொன்னேன் வா வண்டியில் ஏறி ஏற்றிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு கேடுகட்டத்தினது காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்க வரிசையா பாருங்க, அடுத்தடுத்து வரிசையா செஞ்ச இவங்க தவறு மேல தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓடி போனது மொதல் தவறு, ஓடி போயிட்டதும் இல்லாமல் 3வது நாள் காணொலி போட்டது அதை விட தவறு, அதுவும் அந்த காணொலியில் பஞ்சு டைலாக் பேசுறது அதை விட தவறு. இவங்க அவர் இல்லாமல் அந்த புஷியானந்து ஆதவர்ஜனா இந்த ஜானகிரசாமியெல்லாம் தலைதறிக்க ஓடுனதெல்லாம் அடுத்த தவறு. இப்படி வரிசையாக தவறாக பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, 16வது நாள் துக்க காரியம், துக்கம் முடிஞ்சோடனே தான் நாங்கள் பேசுவோம், அது வரைக்கும் விக்கிக்கிட்டு இருக்குங்கிற. இந்த கேடுகட்டத்தனத்துக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? இந்த ரசிக மனப்பான்மை இருக்கு பாரு, திரை கவர்ச்சி இருக்கு பாரு, இந்த போதை இருக்கு பாரு, இந்த மயக்கம் இருக்கு பாரு. இந்த மயக்கத்தில் உள்ளவெல்லாம் தயவு செய்து நான் சொல்றேன், ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு படத்துடைய ஷூட்டிங்கை பார்த்துரு, ஒரு மணி நேரம் பார்த்துரு, நீ சரியாயிருவ. ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவு ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அதை நீ பார்த்துற திருப்பி எடுப்பாங்கடா. நீ சினிமாவில் அப்படியே வந்து விஜய் இங்கிருந்து அங்கே தவிர மாதிரி, அங்கிருந்து இங்கே தவிர மாதிரி, அப்படியே வசனம் பேசுற மாதிரி, அப்படி திரும்புற மாதிரி, அப்படி அழகா இருக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல. நீ 1 மணி நேரம் ஷூட்டிங் மட்டும் பாரு, எத்தனை தடவை வந்து டச்சப் பண்றாங்க, பவுடர் போடுறாங்க, தொடச்சு விடுறாங்க, எத்தனை தடவை திரும்ப எடுக்கிறாங்க. இதே உங்க தளபதி விஜய் தப்பா நடனம் ஆடி தப்பா வசனம் பேசி சரியா பேசியான்னு சொல்லி திரும்ப எதுக்கு எடுக்கிறாங்க? இதெல்லாம் பாரு. அப்படியே அள்ளி கொடுக்குற மாதிரி அப்படியே சினிமாவில் காட்சி தான் காட்ட முடியும், அள்ளி கொடுக்க முடியாது. சினிமாவில் காட்டுற எல்லாத்தையும் நிஜத்தில் செய்யலாம் நீ நினைக்கிற பாரு, ஒரே ஒரு தடவை ஷூட்டிங் பார்த்துட்டு வந்துரு, அப்பதான்டா நீங்க எல்லாம் தெளிவு புரிவீங்க. அது வரைக்கும் உங்க மரமண்டையில எதுவுமே ஏறாதுடா.